வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்ராலிக்ஸ் உடைய ஒன்லைனர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹைட்ராலிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின்ஸ் வரையும் கேட்பாங்க. அந்த 15 கொஷின்ஸில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளமேட்டிக்கல் கொஷின்ஸும் இருக்கும், தியரட்டிக்கல் கொஷின்ஸும் இருக்கும். சரியா? ஸோ அது ரெண்டுமே நம்ம வந்துட்டு ஹைட்ராலிக்ஸை பொறுத்தவரை கவர் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், எளிதாக பாயும் திறனுடைய பொருட்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னா ஒரு பாயும் திறனுடைய பொருளை தான் நம்ம ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அமைதி நிலையிலோ அல்லது சீரான இயக்கத்திலோ உள்ள திரவத்தினுடைய பண்புகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலினுடைய ஒரு பகுதியை தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாயும் திறனுடைய பொருளை தான் ஃப்ளூயிடுன்னு சொல்லியிருக்கோம். அந்த பாயும் திறனுடைய திரவம் ஒன்று ரெஸ்டிங் பொசிஷன் அமைதி நிலையில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சீரான இயக்கத்தில் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய பண்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கக்கூடிய அந்த அறிவியலுடைய ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹைட்ராலிக்ஸ், இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்றது வேறு, ஹைட்ராலிக்ஸ்ன்றது வேறு. அதாவது நீர் வந்து பாயுது இல்லையா, அதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுடைய பண்புகளை ஒரு பகுதியை தான் என்ன சொல்லுவோம்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாயும் நீரினுடைய முடிவுகள், அதாவது ரிசல்ட்டை பேஸஸாக கொண்டு படிக்கிற அறிவியலினுடைய ஒரு பிரிவு என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீரினுடைய முடிவுகள் அப்படின்னு வரும்போது ரிசல்ட், அதை வந்து பேஸ் பண்ணி வரும்போது அது ஹைட்ராலிக்ஸாக இருக்கும். அதுவே ஒரு திரவம் பாய்ந்துட்டு இருக்கும்போதோ இல்லை சீரான அமைதி நிலையில் இருக்கும்போதோ அதை பற்றி அதனுடைய கேரக்டர்ஸை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலினுடைய ஒரு பகுதி என்ன சொல்லுவோம்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். தென் ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளினுடைய அளவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைன்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நிறை, அதாவது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைனா என்ன, பருமன்னா என்ன, தென் ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன, புவியீர்ப்பு முடுக்கம்னா என்ன, எடைனா என்ன, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு சில கான்செப்ட். ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் வால்யூம்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக்கான கான்செப்ட். அதனுடைய இன்ட்ரடக்ஷன்ஸை வந்துட்டு இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பொருளை அடங்கியிருக்க பருப்பொருட்களுடைய அளவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நிறையினுடைய அளவு நம்ம இருக்க இடத்த பொறுத்தோ அல்லது உயரத்தை பொறுத்தோ கண்டிப்பாக மாறுபடுவது கிடையவே கிடையாது. எப்போ மாறுபடும் அப்படின்னா அந்த நிறை கூட ஒரு கிராவிட்டி ஆட் ஆகும்போது, அதாவது நிறை கூட கிராவிட்டி சேரும்போது அது ஒரு எடையாக கன்வெர்ட் ஆகும். அப்போ மட்டும்தான் அது இடம் மற்றும் உயரத்தை பொறுத்து மாறுபடும். அது சாதாரண நிறையாக இருக்க வரையும் எந்த ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளினுடைய அளவை நிறைன்னு சொல்கிறோமோ அந்த நிறை கண்டிப்பாக மாறுபடாது. எதை பொறுத்துனா இடத்தை பொறுத்தும் உயரத்தை பொறுத்தும். தென் நிறைய வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னா லிவர் பேலன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் நிறையினுடைய அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நிறைக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன அப்படின்னா நிறை இஸ் ஈக்குவல் டு எடை டிவைடட் பை புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கிராவிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது. அதாவது எடை அப்படின்றது என்னன்னா ஒரு நிறையும் ஒரு பொருளினுடைய பருப்பொருளின் அளவு இருக்குல்ல, அது கூட புவியீர்ப்பு முடுக்கம் அந்த கிராவிட்டி இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் வந்துட்டு பெருக்கும் போது கிடைக்கிறது தான் எடை. ஒரு மனிதன் வந்துட்டு புவியில் இருக்கும்போதும் நிலவில் இருக்கும்போதும் அவனுடைய எடை வந்து மாறுபட்டிருக்கு அப்படின்றது எல்லாருமே பேசிக் கிளாஸஸ்லேயே வந்து படிச்சிருப்போம். ஸோ எடைன்றது கிராவிட்டி ஆட் ஆகும்போது வர்றது. அதாவது எடைன்றது என்னன்னா நிறை கூட நம்ம புவியீர்ப்பு முடுக்கத்தை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு எடை. அப்போ நமக்கு நிறை வேணும்னும் போது எடை டிவைடட் பை புவியீர்ப்பு முடுக்கத்தை போட்டால் நமக்கு வந்து நிறை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தென் லிவர் பேலன்ஸை யூஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து பொருளினுடைய நிறையை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நிறைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் டிவைடட் பை கிராவிட்டி, அதாவது எடை டிவைடட் பை புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது அமைதி நிலையிலோ அல்லது சீரான இயக்கத்திலோ உள்ள ஒரு திரவத்தின் பண்புகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலினுடைய ஒரு பிரிவு தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு படிச்சிருப்போம். இப்போ பார்க்க போகிறது ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் டெஃபினிஷன் காமனாக வர மாதிரி இருக்கும், பட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். அமைதி நிலையிலோ அல்லது சீரான இயக்கத்திலோ உள்ள ஒரு பொருள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட். அங்கே நம்ம எதை படிப்போம்னா ஒரு திரவத்தை பற்றி படிப்போம், அதாவது ஒரு ஃப்ளூயிடை பற்றி படிப்போம். பட் இங்கே என்னது படினா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம். அமைதி நிலையிலோ அல்லது சீரான இயக்கத்திலோ உள்ள ஒரு பொருளின் மீது செயல்பட்டு அந்த நிலையை மாற்றுகின்ற செயலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், அதாவது விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபோர்ஸ்னுடைய அலகு வந்துட்டு நியூட்டன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த நியூட்டனை எப்படி சொல்லுவாங்க, எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இதுதான் ஒரு நியூட்டன் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்கன்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் என்ற அளவிற்கு முடுக்கம் அடைய செய்யும் விசை இருக்கல்லதா, அதை தான் வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் அ டெஃபினிஷன். அதாவது ஒரு நியூட்டனா என்ன அப்படின்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை
1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் என்ற அளவுக்கு முடுக்கமடைய செய்கிறோம் இல்லையா, அதுதான் அதுக்கு தேவையான அந்த விசை இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் ஒரு பொருளின் மீது புவியீர்ப்பு விசை ஏற்படுத்தும் விசையினுடைய அளவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அதாவது வெயிட் இஸ் ஈக்குவல் டு m into g, அதாவது m is equal to mass into g is equal to gravity அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு வெயிட் அப்படின்னு சொல்லுவது இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக ஒரு பொருள் இருக்குன்னா அதில் பருப்பொருட்கள் இருக்கும், அதை தான் நிறை சொல்லுவாங்க. அந்த நிறை கூட எதுவும் சேர்ந்து ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை இருக்கலையே அதுவும் சேர்ந்து ஆட் ஆகும். அப்படி கிடைக்கிறதா நமக்கு எடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு எடையினுடைய அலகு, அதாவது வெயிட்டினுடைய அலகு இஸ் ஈக்குவல் டு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஜி இல்லைன்னா நியூட்டனில் வந்து நம்மளால சொல்ல முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லிவர் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி வெயிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெயிட்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா m into g, அதாவது நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். இதே நீங்கள் வந்துட்டு நிறைக்கான ஃபார்முலா வேணும்னா அப்படியே வெயிட் டிவைடட் பை இந்த புவியீர்ப்பு முடுக்கம் இந்த சைடு வந்ததுன்னா டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நமக்கு. சரியா, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா புவியீர்ப்பு விசையினுடைய இருக்கும்போது, அதாவது ஒரு பொருளுடைய மாஸ் இருக்கு இல்லையா, அதாவது நிறை இருக்கு இல்லையா, அந்த நிறையானது இடத்தை பொறுத்தோ உயரத்தை பொறுத்தோ மாறுபடாதுன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வெயிட் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டானது புவியீர்ப்பு விசை, இடம் மற்றும் உயரம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். என்ன ரீசன் அப்படின்னா புவியீர்ப்பு விசையினால் தான் இந்த வெயிட்டானது இடத்திற்கும் உயரத்திற்கும் ஏற்ற மாதிரி மாறுபடுது அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்சிட்டி. இந்த டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் வால்யூமு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதாவது படிக்கும்போதே நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். லைட்டாக வந்துட்டு அதை படிக்கும்போது இது கன்ஃபியூஸ் ஆகும், இது படிக்கும்போது அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு இதை படிக்கும்போதே அதற்கான அலகு ஃபஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ் படிச்சுக்கணும், அதற்கான அலகு என்ன அப்படின்றது படிச்சுக்கணும். தென் ஒரு வாட்டருடைய டென்சிட்டியோ, வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் வெயிட்டோ, ஸ்பெசிஃபிக் வால்யூம்ஸோ என்ன அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் இருந்து தான் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சிம்பிளாக கொடுத்துருவாங்க. வாட்டர் டென்சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்ததுனா தான் ஏதோ வேறு ஒரு லிக்விடுடைய டென்சிட்டி என்னென்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படி மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்குமே. ஸோ வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு திரவம் இருக்குது, அதனுடைய டென்சிட்டியை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திரவத்தினுடைய நிறைக்கும் அதனுடைய கன அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் இருக்கு இல்லையா, அதுதான் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை எதனால் வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோ அப்படின்ற எழுத்தால் வந்து குறிப்பிடலாம். அப்போது ரோ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறை டிவைடட் பை கன அளவு. கன அளவு மீன்ஸ் ஆஃப் வால்யூம். சரிங்களா, அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியும். இப்போ நிறைக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னது கேஜின்னு தெரியும். தென் வால்யூமுக்கு மீட்டர் கியூப். ஸோ இதுதான் அதனுடைய அழகாக இருக்கும். ஸோ டெஃபினிஷன்ன்றது இவ்வளோ தான். கொடுத்துருக்க ஃபார்முலா தான் டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க. டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நிறைக்கும் கன அளவிற்கும் இடையே உள்ள விகிதம். ஸோ அதை வந்துட்டு எப்படி குறிப்பிட்றாங்க அப்படின்னா ரோன்ற எழுத்தால் வந்து குறிப்பிடலாம். ஸோ இதற்கான ஃபார்முலா நிறைனா கேஜின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, தென் கன அளவுக்கு வந்துட்டு மீட்டர் கியூப் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய அழகு என்னென்னா கேஜி பர் மீட்டர் கியூப். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட். தென் என்னென்னா ஸ்பெசிஃபிக் வெயிட்டை வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி பார்த்தது டென்சிட்டி. டென்சிட்டினா நிறை டிவைடட் பை வால்யூம், அதாவது கன அளவு அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட்ன்றது என்னென்னா வெயிட் டிவைடட் பை கன அளவு. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட்டோடைய ஃபார்முலாவாக இருக்கும். வெயிட்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது என்னென்னா நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். வெயிட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் டிவைடட் பை கன அளவு. இதை தான் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதற்கான கரஸ்பாண்டிங்கான அலகு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வெயிட்டுக்கான வந்துட்டு அலகு என்ன அப்படின்றது கிடச்சிடும். இப்போ யூஸ்வலாகவே வந்துட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.81 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வரும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டை முடிச்சுடுறேன் நான் உங்களுக்கு. ஸ்பெசிஃபிக் வெயிட் என்பது ஒரு திரவத்தினுடைய வெயிட்டிற்கும் அதனுடைய கன அளவிற்கும் இடையே உள்ள விகிதம். நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் டிவைடட் பை வால்யூம், அதாவது கன அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அதை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வெயிட்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வெயிட்கான ஃபார்முலா? நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ வந்துட்டு நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் டிவைடட் பை கன அளவு.
நம்ம ஆல்ரெடி டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலா வந்து பார்த்துருக்கோம். அதாவது நிறை டிவைடட் பை கன அளவு வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன போடலாம், டென்சிட்டிக்கான ஒரு அலகை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கத்தை போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா வெயிட் கிடைக்கும். அதுதான் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அதாவது நிறை டிவைடட் பை கன அளவை என்ன சொல்லுவோம்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்டு கிராவிட்டி கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து கிடைக்குது அப்படின்றது தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் கியூப் ஆர் மீட்டர் கியூப். இங்கே நியூட்டனில் கொடுத்துருக்கிறதுனால மில்லிமீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம். தென் ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது கூட கிராவிட்டி இன்ட்டு 9.81 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதா வந்துட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட். நான் ஆல்ரெடி சொன்னதான் வெயிட்ன்றது அதனுடைய டென்சிட்டி கூட இன்ட்டு கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணுறது. மேலே இருக்கும் இல்லையா, அதுதான் டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி இல்லையா, அப்போ தான் நமக்கு வெயிட் கிடைக்கும். அதுதான் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி எவ்வளோ 1000 நியூட்டன் இன்ட்டு கிராவிட்டி எவ்வளோ 9.81. ஸோ இதை தான் இந்த இடத்துல சால்வ் பண்ணியிருக்காங்க. இதை 9810 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 9.81 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் இப்படியும் எழுதலாம். அதுதான் அங்கே எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்றது என்னென்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம், அதாவது நம்ம ஆல்ரெடி டென்சிட்டிக்கான ஒரு ஃபார்மில் வந்து பார்த்துருக்கோம். அதாவது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நிறை டிவைடட் பை கன அளவு, அதுதான் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தலைகீழே தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனுடைய தலைகீழனா என்ன வரும், கீழே இருக்க கன அளவு மேலே போயிட்டு மேலே இருக்க நிறையானது கீழே வரும். அப்போ கன அளவு டிவைடட் பை நிறை இருக்கா இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தனாலுமே டெஃபினிஷன்ஸை ஈஸியாக அடிச்சிடலாம். ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்பது அதனுடைய கன அளவிற்கும் அதனுடைய நிறைக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி டென்சிட்டிக்கான ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த டென்சிட்டியினுடைய தலைகீழே தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன, நிறை டிவைடட் பை கன அளவு. சரியா, அதை அப்படியே திருப்பி போடும்போது தான் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் வருது. ஸோ ஆல்ரெடி இருந்த டென்சிட்டியோடைய தலைகீழே தானே ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு சொல்லலாம் இல்லையா, அதுதான் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டென்சிட்டிக்கான அலகுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஜி பர் மீட்டர் கியூப் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அதனுடைய தலைகீழனா மீட்டர் கியூப் டிவைடட் பை கேஜி. இப்போ இதுதான் அதனுடைய அழகாக இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. தென் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஃபர்ஸ்ட் பார்த்தது டென்சிட்டி, தென் ஸ்பெசிஃபிக் வெயிட் பார்த்தோம், இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றது என்னென்னா நீங்கள் எந்த ஒரு திரவத்தை எடுத்துக்கலாம், அதனுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கும் அதனுடைய டென்சிட்டிக்கும் இடையே உள்ள விகிதம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் வெயிட் அப்படின்றது என்னென்னா மாஸ் இன்டு கிராவிட்டி. சரிங்களா, டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டு கிராவிட்டி டிவைடட் பை வால்யூம், அதாவது மீட்டர் கியூப் இருக்கு இல்லையா, கன அளவுன்னு சொல்லுவா இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கன அளவு இது வந்து வெயிட்கான ஃபார்முலா. அதே மாதிரி டென்சிட்டிக்கான ஃபார்முலா அப்படின்றது என்ன அப்படின்னா சேம் அதே தான், மாஸ் டிவைடட் பை கன அளவு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள விகிதம் என்னும்போது இது டிவைடட் பை என்ன வரும்னா கீழே இந்த டேர்ம் வரும். அடிக்கும்போது உங்களுக்கு என்ன மட்டும் தான் மிஞ்சும் அப்படின்னா கிராவிட்டி மட்டும் தான் மிஞ்சும். அதை தான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணும்போது தெரியும். அதாவது வெயிட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது என்னென்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி டிவைடட் பை கன அளவு. சரியா, இது வெயிட்டுக்கான ஃபார்முலா. அவங்க சொல்லியிருக்கிறது வெயிட் டிவைடட் பை டென்சிட்டி. டென்சிட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோன்னு சொல்லுவாங்க. இதற்கான ஃபார்முலா என்னென்னா மாஸ் டிவைடட் பை கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது கீழே இருக்க டேர்முக்கு கன அளவு போயிடும், மாஸ்க்கு மாஸ் போயிடுச்சுன்னா மீதி உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த ஜி புவியீர்ப்பு முடுக்கம் சொல்லுவா இல்லையா, அது மட்டும் தான் மிஞ்சிருக்கும். அது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு திரவம் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கும் அதனுடைய டென்சிட்டிக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜி இஸ் ஈக்குவல் டு வெயிட் டிவைடட் பை டென்சிட்டி. இதை நீங்கள் ப்ராப்பரான டெஃபினேஷன்ஸ் யூஸ் பண்ணியோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியோ சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்லி ஃபார் கிராவிட்டி மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை எஸ் அப்படின்ற எழுத்தால் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு அழகு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதற்கு வந்து அழகு கிடையவே கிடையாது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்றது இன்னொரு பேராக இருக்கும். தென் ஒரு திரவத்தினுடைய டென்சிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டென்சிட்டியில் ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்றது என்னென்னா
கிராவிட்டி இன்ட்டு வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் வெயிட்டை மல்டிப்ளை பண்ணால் ஒரு திரவத்தை நம்ம எந்த திரவம் எடுத்துக்கிறோமோ அந்த திரவத்தினுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் என்பது நீரினுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு வாட்டர் ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்குது. அந்த நீரினுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் கூட கிராவிட்டி வேல்யூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கு இல்லையா, எஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிற திரவத்தினுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் கிடைக்கும். சரியா, நம்ம மேலே கண்டுபிடிச்சது ஸ்பெசிஃபிக் வெயிட். அதே போலவே டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஸ்பெசிஃபிக் வெயிட் இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு திரவத்தினுடைய டென்சிட்டி டிவைடட் பை நீரினுடைய டென்சிட்டி. வாட்டர் டென்சிட்டி மீன்ஸ் நீரினுடைய டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிடலாம், இல்லை ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்றத சொல்லலாம். ஸோ அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு திரவத்தினுடைய டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு வாட்டர் டென்சிட்டி. ஸோ எஸ் என்றது அந்த கிராவிட்டியோடைய வேல்யூ இன்ட்டு நீரினுடைய டென்சிட்டி இருக்கு இல்லையா, 1000 நியூட்டன் per மில்லிமீட்டர் ஸ்கொயர் கியூப் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா கூட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிராவிட்டி வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு திரவத்தினுடைய டென்சிட்டி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை தான் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலாலையும் கொடுத்துருக்கோம். அதாவது எஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கு இல்லையா, ஒரு எஸ்ஸுடைய வேல்யூக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரவத்தினுடைய டென்சிட்டி டிவைடட் பை நீரினுடைய டென்சிட்டி. வாட்டர் டென்சிட்டி மீன்ஸ் நீரினுடைய டென்சிட்டி ஆர் திரவத்தினுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் டிவைடட் பை வாட்டர் ஸ்பெசிஃபிக் வெயிட், நீரினுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட். அதுதான் ஃபார்முலா. சரியா, இது வந்து ஒரு ஃபார்முலா. எஸ் இஸ் ஈக்குவல் டு திரவத்தினுடைய டென்சிட்டி டிவைடட் பை நீரினுடைய டென்சிட்டி. அப்படி இல்லைன்னா இது ஒரு ஃபார்முலா. எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஃபார்முலா, டென்சிட்டியை வச்சு கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் வெயிட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதாவது என்னென்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு திரவத்தினுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் டிவைடட் பை நீரின் ஸ்பெசிஃபிக் வெயிட். சரியா, ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குது எஸ்ஸுடைய வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்காது. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா விஸ்காசிட்டி. ஆக்சுவலி வந்துட்டு விஸ்காசிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தது டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் வால்யூம்ஸ், இதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா விஸ்காசிட்டினா என்ன, டைனமெட்டிக் விஸ்காசிட்டினா என்ன, கைனமெட்டிக் விஸ்காசிட்டினா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். அதற்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஸ்காசிட்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட். அதாவது யூஸ்வலாக நம்ம ஒரு பஸ்லேயோ கார்லேயோ ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது சடனாக ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை எதிர்க்க பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ரோட்டு மேலே போய்கிட்டு இருக்க அந்த சர்ஃபேஸ் கூட நம்ம வெஹிக்கிளுடைய அந்த டயர் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு உராய்வை வந்து ஏற்படுத்துது. அந்த உராய்வின் காரணமாக தான் அந்த வண்டியானது நிறுத்தப்படுகிறது. சரியா, ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு உராய்வுனா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். சேம் அதே தான் இங்கேயும். உராய்வு அதிகமாகும் போது அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அது என்ன ஆகும், கம்மியாகும். சரியா, ரெண்டு பொருட்களுக்கு இடையான உராய்வு விசை அதிகரிக்கும் பொழுது அங்கே ஒரு தடை ஏற்பட்டு அந்த இடத்துல என்ன ஆகுது, அதனுடைய ஓட்டம் பாயும் தன்மை இருக்கல, அது வந்து கொஞ்சம் தடைபடும். நார்மலாக எந்தவித தடைகளும் இல்லாத போது வேகமாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது, அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன தடை ஏற்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நிறுத்தப்படுகிறது. ஸோ அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அது முக்கியம் அப்படின்னா விஸ்காசிட்டியில் அதை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறோம். இப்போ ஒரு திரவம் வந்து பாயுது. சரியா, திரவத்தினுடைய அடுக்குகள், திரவத்தில் என்ன அடுக்கு இருக்குமா அப்படின்னா ஒரு வாட்டர் அப்படின்றது என்னென்னா நாட் அ சிங்கிள் லேயர், அதெல்லாம் வந்துட்டு மல்டி லேயர்ஸ் இருக்குது. சரியா, அந்த திரவத்தினுடைய ரெண்டு அடுக்குகள் வந்து ஒன்றின் மேலே ஒன்று வந்து நகரும் போது அந்த ரெண்டு லேயருக்கு இடையே என்ன ஏற்படும்னா ஒரு சின்ன உராய்வு விசை ஏற்படும். சரியா, இந்த உராய்வு கம்மியாக இருக்கும்போது அதனுடைய விஸ்காசிட்டி இருக்கல்ல, அந்த அதில் பாயும் தன்மை இருக்கல்ல, ஒரு நீருடைய பாயும் தன்மை இருக்கல்ல, அது வந்து ஓட்டம் எல்லாமே என்ன ஆகுனா வேகமாக இருக்கும். ஆனால் அந்த உராய்வு விசை அதிகமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு லேயர்களுக்கு இடையே என்ன ஏற்படும்னா ஒரு சின்ன தடையானது ஏற்படும். சரியா, அந்த தன்மையை தான் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, இப்போ நீரினுடைய நாட் ஓன்லி ஃபார் நீர், திரவம், எந்த ஒரு லிக்விட் நீங்கள் எந்த ஒரு திரவத்தை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃப்ளூயிட் அடுக்குகளுக்கு இடையேயான ஒரு உராய்வு ஒரு சின்ன தடையை ஏற்படுத்துகிறது. அந்த தன்மையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விஸ்காசிட்டியோடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாட் அ கைனமெட்டிக், டைனமெட்டிக் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதற்கான அலகு என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு நியூட்டன்னா என்னென்னு படிச்சிருக்கோம். 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை வந்துட்டு 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்ற அளவிற்கு முடுக்கம் அடைய செய்ய
தேவைப்படுகின்ற விசையை தான் ஒரு நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு விஸ்காசிட்டி இருக்குது அப்படின்னா அதனுடைய அலகு என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, விஸ்காசிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைனமெட்டிக் விஸ்காசிட்டி. எல்லாருக்கும் வந்து விஸ்காசிட்டியும் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் டைனமெட்டிக் விஸ்காசிட்டியும் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷனில் ஏ அண்ட் பின்னு இருந்ததுன்னா அதுதான் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் விஸ்காசிட்டியை மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு பேர் இருக்குது. இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி விஸ்காசிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டு பேர் இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டினா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான விஷயம். இவ்வளோ நேரம் டைனமெட்டிக் விஸ்காசிட்டி பார்த்தோம் இல்லையா, அதுக்கும் ஒரு திரவத்தினுடைய டென்சிட்டி இருக்கு இல்லையா அதுக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, ஆக்சுவலி இது மொபைலில் டைப் பண்ணும்போது வந்துட்டு தப்பாயிடுச்சு. இது வந்து இப்படி வரும். தென் விஸ்காசிட்டிக்கு வந்துட்டு மியூ இந்த மாதிரி வரும். சரியா, ஒய் கிடையாது, சின்ன சேஞ்சஸ். தென் நீங்கள் எடுக்கும்போது விஸ்காசிட்டிக்கான ஃபார்முலாஸ் எடுக்கிறீங்க இல்லை கைனமெட்டிக் விஸ்காசிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா மியூ டிவைடட் பை ரோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. சரியா, நாட் அ ஒய். இங்கே ஒய் யூ டிவைடட் பை பின்னு இருக்கலையே அது கிடையாது. ஓகே, இதுதான் ஃபார்முலா. மியூ டிவைடட் பை ரோ அப்படின்றது தான் ஃபார்முலா. தென் கைனமெட்டிக் விஸ்காசிட்டிக்கான அந்த அலகு இருக்கலையா அது என்னவாக இருக்கணும் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, விஸ்காசிட்டிக்கான அலகு என்னன்னு பார்த்தோன்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். டென்சிட்டிக்கான அலகு தெரியும், கேஜி பர் மீட்டர் கியூப் இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்ரெசிபிலிட்டி. கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது என்னென்னா யூஸ்வலாகவே ஒரு பொருளுக்கும் வந்துட்டு ஒரு அழுந்தக்கூடிய பண்புன்றது காமனாகவே இருக்கும். நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை போட்டு அழுத்தும் போது அது வந்து ஓரளவு வரையும் அழுந்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சரியா, அந்த அழுந்தது இல்லையா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பில்லோ வச்சுருக்கீங்க, தலைகாணி இருக்குது, அதை போட்டு அழுத்தும் போது என்னென்னா அதிக அளவிலான அழுத்தம் கொடுக்கும்போது அது என்ன ஆகும், உள்ளே போகும். இதே நீங்கள் ஒரு செங்கலை வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகாது, உள்ளே அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அழுந்தும் தன்மை பண்பு இருக்கு இல்லையா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லை டெஃபினிஷன் பேட்டர்ன்ஸ் அப்படி இல்லை சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம படிக்கிறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஹைட்ராலிக் பேசிஸில் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு ஃப்ளூயிட் ஒரு திரவம் ஏதோ எந்த ஒரு திரவத்தை எடுத்துக்கிறோமோ அதனுடைய கேரக்டர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு திரவத்திற்கு அழுந்தும் தன்மை அதனுடைய கம்ப்ரெசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே அழுத்த செயலின் மூலமாக ஒரு திரவத்தினுடைய கன அளவில் மாற்றம் ஏற்படுத்தும் அந்த பண்பு இருக்கு இல்லையா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் அ டெஃபினேஷன். அப்போ கம்ப்ரெசிபிலிட்டினா என்ன அப்படின்னா ஒரு திரவம் இருக்குது, அந்த திரவத்தில் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது அது கன அளவில் என்ன ஆகுது, ஒரு மாற்றம் ஏற்படுது இல்லையா, அந்த கேரக்டர் தான் கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெளிப்புற அழுத்த செயலினால் நீரினுடைய கன அளவில் மாற்றம் மிக சிறிய அளவாக இருப்பதன் காரணமாக எல்லா செய்முறை நோக்கத்திற்கும் இம்முறை வந்து கருத்தில் கொள்ளப்படுவது கிடையாது. எனவே நீரானது ஒரு அமுக்க இயலாத நீர்மமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வாயுக்களுக்கு என்ன பண்ண முடியும்னா எந்த அளவுக்கு வந்துட்டு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஏதோ ஒரு பொருளை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சிலிண்டர்ஸ். சரியா, ஆனால் ஒரு நீர் இருக்குது அப்படின்றது போகும்போது நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் அதனுடைய கன அளவில் என்ன ஆகணும், ஒரு சிறிய அளவிலான மாற்றத்தை மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். சரியா, அந்த சிறிய அளவிலான மாற்றம் கூட கருத்தில் கொள்ள முடியாதான். என்ன ரீசன்னா அதில் ஏற்படுகின்ற மாற்றம் ரொம்ப மைன்யூட், ரொம்ப சின்ன அளவில் இருக்குன்றதுனால அதை கன்சிடர் பண்ணிக்கிறதும் ஒன்று பண்ணிக்கிறதும் ஒன்று. அதை நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதுனால டெஃபினேஷன் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீர் வந்து ஒரு அமுக்க இயலாத பொருள். சரியா, அதாவது அதில் நீங்கள் அமுக்கத்தை கொடுத்தாலும் அதை வந்து அமுக்க முடியாது. இதுவே ஒரு வாயு உங்களால் அமுக்க முடியும் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. நீரானது ஒரு அமுக்க இயலாத பொருள், இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அமுக்க இயலாத ஒரு நீர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீருக்கான டெஃபினேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது